இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ரொம்ப சூப்பரான நல்ல டேஸ்டான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம். நான் 300 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கோம்மா, இதையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தோமா ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும், அதே போல் எண்ணெய் இழுக்காது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கூடுதலாக வேணும்னா கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கங்கம்மா. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு கடலை மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக சோடா உப்பு எடுத்துக்கலாம். மாவு கரைச்சிட்டோடனே சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அதை இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு இப்போ கரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்கம்மா. அதே போல் எண்ணெய் நல்லா சூடாகணும். பாருங்கள், நான் பூந்தி போடுறதுக்கு கரண்டி வச்சுருக்கேன். இந்த கரண்டி நல்லா குழியாக ரவுண்டாக இருக்கும். இதில் போட்டோமா நம்ம வெளியில் வராமல் இருக்கும். உங்கள்கிட்ட சப்போஸ் இந்த கரண்டி இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஜல்லி கரண்டிலே பெரிய கரண்டி இருக்கும், அதை எடுத்துக்குங்க. அதை எடுத்து நடுவில் ஊற்றி நல்லா அப்படி கிளறிட்டே இருந்தீங்கன்னா முத்து முத்து முத்தாக கொட்டிக்கும். பாருங்கம்மா, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பாருங்கள், கரண்டியில் கடலை மாவு இந்த மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு நடுவில் ஊற்றிடுங்க. நடுவில் ஊற்றிட்டு அப்படியே தேய்ச்சி விடுங்க. இதே போல் ஒரு கரண்டியாக எடுத்துக்குங்க. இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டோமா, உடனே திருப்பாதீங்க. இப்போ இப்படியே அழுத்தி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க. சூப்பராக இருக்கு பாருங்கள். உடனே எடுத்துடாதீங்கம்மா, நல்லா செவந்து வரட்டும். நீங்கள் உடனே கலர் மாறிடுச்சுன்னு எடுத்துட்டிங்கன்னா நமுத்து போயிடும். அதனால் நல்லா செவந்து வரட்டும், அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கம்மா, பூந்தி வெந்துருச்சான்னு தெரியறதுக்கு எண்ணெய் நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் போதே நீங்கள் பார்த்து எடுத்துடலாம். நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிடும். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. சவுண்டு பாருங்கள் எவ்வளோ தான், இதை போல தான் இருக்கணும். பாருங்கம்மா, நான் 50 கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அதாவது வறுக்காத பச்சை வேர்க்கடலை. இதே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கங்கம்மா. இதை பாருங்கள், கொஞ்ச நேரம் இப்படி வச்சுருந்தாலே போதும், நல்லா பொரிஞ்சிடும். வேர்க்கடலை இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க, ஏன்னா மேலே தெறிக்கும், சில டைம் தெறிக்கும். பாருங்கள், வேர்க்கடலை இந்த ஸ்டேஜ் வரும்போது எடுத்துருங்க. அதே அளவுக்கு 50 கிராம் முந்திரி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி ரொம்ப நேரம் ஆகாதுமா செவந்து வர்றதுக்கு, டக்குன்னு செவந்துடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரணும். நல்லா செவந்துருக்கு பாருங்கள். இதையும் கூடவே சேர்த்துடலாம். பாருங்கம்மா, நான் 10 பல்லு பூண்டு எடுத்து தோலோட நச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வாசனை நல்லா கமகமன்னு வரும், அந்த டைமில் எடுத்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலகலன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்துக்குங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாம்மா, ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான காரா பூந்தி ரெடி.